ஸோ ஃபுட் பாய்சனிங்ஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா வந்துட்டு இந்த சம்மரில் வந்து நம்ம பார்க்கக்கூடும். நம்ம உடம்போட அந்த கோர் டெம்பரேச்சர், அந்த வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணுறது அதனால் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ நம்ம உடம்போட சூடுகள் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப டைட் க்ளோத்ஸ் போடக்கூடாதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். முடிஞ்ச அளவுக்கு காட்டன் க்ளோத்ஸ், அதாவது வந்து நம்மளோட இந்த ஜீனு இந்த மாதிரி ஸ்டிக் க்ளோத்ஸ் இல்லாமல் காட்டன் மாதிரி க்ளோத்ஸ் பயன்படுத்தணுன்றது முக்கியம். எக்ஸாம்பிள், மோர் குடிக்கிறது, கூழ் குடிக்கிறது, இளநீர் சாப்பிட்றது, பதநீர் சாப்பிட்றது, இந்த மாதிரி வந்து நீர் சத்து உள்ள பொருட்களை அதிகமாக வந்து உட்கொள்ளணும். ஸோ நம்மளுக்கு இங்கே தேவை வந்து ரொம்ப கூலிங்கோ ரொம்ப சூடோ கிடையாது, நம்மளுக்கு தேவை தண்ணி. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். சார், இப்போ இருக்கக்கூடிய இந்த சம்மர் சுச்சுவேஷனில் எந்த மாதிரியான அதிகமான இன்ஃபெக்ஷன்ஸ் நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? மெயினாக வந்துட்டு இந்த ஃபுட்டு பற்றி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா வந்துட்டு சம்மர் அப்போ ஜென்ரலாகவே வந்துட்டு உங்களுக்கு இந்த பொருட்கள்லாம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சாப்பாடு நம்ம செஞ்சுட்டு கொஞ்சம் ரெஃப்ரிஜிரேட் கரெக்டாக பண்ணல, கொஞ்ச நேரம் வெளியே வச்சா கூட வந்துட்டு கண்டாமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஃபுட் பாய்சனிங்ஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா வந்துட்டு இந்த சம்மரில் வந்து நம்ம பார்க்கக்கூடும். எஸ்பெஷலி வந்து ஒரு சில பாக்டீரியாக்கள், எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டைஃபாய்டு சொல்கிறோம்ல, சால்மனல்லா டைஃபாய்டு ஃபீவர்னு, அது கொஞ்சம் ரொம்ப காமனாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஈகோலை, ஷிஜெல்லா அப்படின்னு சொல்லுவாங்க, அது பேர் டிசென்ட்ரின்னு சொல்லுவாங்க அது பேர். ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸும் ரொம்ப காமனாக பார்க்கலாம். அது மாதிரி பெசிலஸ் சீரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா இருக்குது, அந்த இன்ஃபெக்ஷனும் காமனாக பார்க்கலாம். இந்த மாதிரி தொற்று நோய்கள் எல்லாம் இந்த உணவு சார்ந்த தொற்று நோய்கள், இதெல்லாமே வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து கொஞ்சம் காமனாக வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றது தான் உண்மை. ஆனால் ஜென்ரலாக ஒரு பார்வை என்னென்னா, இந்த கிருமிகை பொறுத்த வரைக்கும் மழை காலத்தில் வந்து எப்படி இந்த கொசு முழுக்கிறது அதிகமாக இருக்கும், கொசு மூலியமாக பரவுற நோய்கள் கொஞ்சம் அதிகமாக காணப்படுமோ, அதோட சற்றே குறைவு தான் வெயில் காலத்தில் நம்மளுக்கு காணப்படும். ஸோ வெயில் காலத்துன்னு வரக்கூடிய தொற்று நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உணவு சார்ந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் லிஸ்ட் பண்ணதில் அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஜென்ரலாக வந்து இந்த நுரையீரல் கிருமிகளோ, இல்லைனா வந்து காற்று மூலயமா வரக்கூடிய கிருமிகளோ, இல்லைனா வந்து மற்ற கொசு மூலியமாக வர்றதும் வந்துட்டு எப்பயுமே இருக்கிறதோட கொஞ்சம் சற்றே கம்மியாக தான் காணப்படும்ன்றது யதார்த்தமான உண்மை. இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை பற்றின பயம் வந்து எல்டர்ஸ் பீப்புள்கிட்ட அதிகமாக இருக்குது, ரொம்ப பயப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் நம்ம எடுக்கணும்? அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா வந்து இந்த எல்டர்லி பாப்புலேஷன், இந்த குழந்தைங்க, இது 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மூளையில் வந்து நம்ம உடம்போட வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் தான் நம்ம வந்து டெம்பரேச்சர் குருன்னு சொல்லுவோம், பேசல் கேங்லியாவை தான் டெம்பரேச்சர் குருன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெயிலில் நம்ம போகும்போது இந்த குழந்தைங்களுக்கும் சரி வயசானவங்களுக்கும் சரி அதோட பேசல் கேங்லியா வந்து சரியாக அந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்காது, ஒரு டெவலப்பிங் ஃபேஸில் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஹீட் தாங்க முடியாமல் அந்த பேசல் தெர்மோஸ்டாட் வந்து டிஸ்ரெகுலேட் ஆகிடும். அப்படின்னு என்னென்னா நம்ம உடம்போட அந்த கோர் டெம்பரேச்சர், அந்த வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணுறது அதனால் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ நம்ம உடம்போட சூடுகள் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிப்போம். ஆவரேஜாக வந்துட்டு ஒரு மனுஷனோட சூடுன்ற வெப்பநிலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 98 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து ஒரு 99 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கும். ஆனால் அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் என்ன ஆகுதுன்னா அந்த பேசல் தெர்மோஸ்டாட் ஒர்க் ஆகாத போது பாடியோட டெம்பரேச்சர் சூடு ஏறாகிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 105 டிகிரி ஃபாரன்ஹீட் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் சர்ன்னு ஏறிடும். இது பேர் தான் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். அப்போ அவ்வளோ வெப்பநிலைக்கு நம்ம பாடி ஏறும் போது திடீர்னு உறுப்புகள் செயலிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேஷண்ட் திடீர்னு கோமாக்கு போயிடுவாங்க, திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக்ஸ் வந்துடும், திடீர்னு லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், இந்த மாதிரி உறுப்புகள் வந்து செயலிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த வயசானவங்களும் குழந்தைங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ என்ன மாதிரி தடுப்பு நடவடிக்கைகள் வந்து மெயினாக வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வயசானவங்களும் சரி குழந்தைங்களும் சரி இந்த மத்தியான டைம் வெயில், இந்த ஒரு 11 மணியில் இந்த 12 மணியில் ஆரம்பித்து இந்த 3 மணி வரைக்கும் அந்த உச்சி வெயில்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த 12 to 2ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி டைமில் வெளியே போகிறது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சப்போஸ் போகிற மாதிரி இருந்தாலும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த கொடையோ இல்லைனா தொப்பியோ இந்த மாதிரி டைரெக்டாக அந்த சூடு வந்து தலையில் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன் பிட்வீன் போகும்போது வந்து அவங்க வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப டைட் க்ளோத்ஸ் போடக்கூடாதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். முடிஞ்ச அளவுக்கு காட்டன் க்ளோத்ஸ், அதாவது வந்து நம்மளோட இந்த ஜீனு இந்த மாதிரி ஸ்டிக் க்ளோத்ஸ் இல்லாமல் காட்டன் மாதிரி க்ளோத்ஸ் பயன்படுத்தணுன்றது முக்கியம். அதே மாதிரி கலர் ஆஃப் த க்ளோத்ஸும் முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ரொம்ப டார்க் பிளாக் இந்த மாதிரி கலர்ஸ் போடாமல் ரொம்ப வந்து லைட் கலர்ஸாக போடும் போது இந்த ஹீட் வந்து அப்சார்ப் ஆகாமல் ரிஃப்ளெக்ட் ஆகுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வயசானவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த 12லேருந்து 3 வெளியே போகிறத தருங்கன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி. அதை தாண்டி போகிறீங்கனாலும் இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கோங்கன்றது ரொம்ப முக்கியன்றதான் பார்க்குறேன். டீ, காஃபி, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இது மாதிரி வந்து நிறைய நம்ம குடிக்கிறது உண்டு. இது வெயில் அதிகமாக இருக்க டைமில் குடிக்கும்போது ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, இல்லை இதனால் பிரச்சனை இல்லையா?
ஜென்ரலா வந்து இந்த டீ, காஃபினால வந்துட்டு டைரக்ட்டா லிங்க் அப்படின்றத தாண்டி, முக்கியமா டீ, காஃபி வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு டீ, காஃபியோ இல்ல குளிர்பானங்களோ வந்துட்டு நல்லதான்னு நம்ம யோசிக்கணும். இப்போ டீ, காஃபி, குளிர்பானங்கள் பொறுத்தவரைக்கும் உங்க தாகத்த வந்து பெரிய அளவுல வந்து நம்மளுக்கு தீர்க்காது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ப்ளஸ் சத்தான பொருட்களும் பெருசா பெரிய அளவுல கிடையாது. அதனால வெயில் காலத்துல இத நம்ம குடிக்கிறதுனால ஏதாவது பயன்படுவோம்னா இல்ல. ஆனா இந்த வெயில் காலத்துல இத குடிக்கவே கூடாது அப்படின்ற மாரி எந்த ரிஜெக்ஷனும் கிடையாது. இது குடிச்சோம்னா ஏதாவது ஆயிடுமா வெயில் காலத்துலனா அதுவும் கிடையாது. ஸோ டைரக்ட் லிங்க் கிடையாதுன்றது தான் நம்ம பார்வை. பட் ஆனா குடிக்கிறதுனால பலன் பெரிய அளவுல இல்லன்றது தான் நம்ம பார்க்குறோம். அதாவது வெயில் காலத்துல ஐஸ் வாட்டர் நெறைய குடிக்கக்கூடாது. வெந்நீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மித் இருக்கு. இதுல வந்துட்டு 2மே உண்மையா? இது மாரியான விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? இப்ப இது 2மே வந்து நீங்களே அழகா சொல்ற மாரி மித்து தான். ஓகேங்களா? இப்ப வந்து சுடு தண்ணி தான் குடிக்கணும், பச்சை தண்ணி தான் குடிக்கணும், இந்த மாரி கூலிங் வாட்டர் தான் குடிக்கணுன்ற மாரி எதுவுமே கிடையாது. நம்ம உடம்புக்கு தேவை வந்து தண்ணி. அது எந்த மூலியமாவது உள்ள போணும். இப்ப இங்க வந்து எவ்வளோ சில்லுன்னு குடிக்கிறீங்களோ, இல்ல எவ்வளோ சூடா குடிக்கிறோன்றத உடம்பு வந்து என்னைக்குமே வந்துட்டு யோசிக்கவே யோசிக்காது. அது வந்து அந்த கூலிங் பண்றதுக்கு வந்து அந்த ப்ராசஸ அந்த உடம்பே ரெடி பண்ணிக்கும். ஸோ உடம்புக்கு தேவை வந்து தேவையான அளவுக்கு தண்ணி நீங்க குடிக்கிறீங்களான்றது தான். இப்ப எக்ஸாம்பிள் வந்து டெய்லி வந்துட்டு நீங்க வந்து ஒரு சராசரியா 2 1/2, 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்கன்னா, இப்போ கொஞ்சம் சற்றே அதிகமா வந்துட்டு இன்னொரு 1 லிட்டர், 2 லிட்டர் எக்ஸ்ட்ரா குடிச்சீங்க அப்படின்னும்போது, உடம்பு வந்து அதுவே தானா கூலண்ட் மாரி ஆக்ட் ஆகி, அதுவே வந்து நல்லா மெயின்டெயின் பண்ணிக்கும். ஆனா நீங்க வந்து ரொம்ப சில்லுன்னு குடிச்சீங்கன்னா, ஆபத்து என்னன்னா, கூலிங்கா ரொம்ப குடிக்கும்போது உங்களுடைய தாக ரிசெப்டார்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா வேலை செய்யும். ஸோ நீங்க ரொம்ப கூலிங்கா குடிச்சு பாருங்க. நீங்களே நெறைய தண்ணி குடிக்க முடியாது. ரொம்ப கூலிங்கா குடிச்சீங்கன்னா, ரொம்ப ஒரு மாரி இந்த இடத்துலலாம் ஃப்ரீஸ் ஆன மாரி இருக்கும். நீங்க அப்படியே போதும்ன்னு சொல்லி நிறுத்திருவீங்க. நீங்க அதிகமா தண்ணி குடிக்க மாட்டீங்க. அது மாரி ரொம்ப கொதிக்க கொதிக்க குடிச்சாலும் நீங்க ரொம்ப தண்ணி குடிக்க மாட்டீங்க. ஒரு கிளாஸ்க்கே ரொம்ப நேரம் சிப் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ நம்மளுக்கு இங்க தேவை வந்து ரொம்ப கூலிங்கோ, ரொம்ப சூடோ கிடையாது. நம்மளுக்கு தேவை தண்ணி. ஸோ நார்மல் டெம்பரேச்சர் தண்ணி முடிஞ்ச அளவுக்கு அதிகமா குடிக்கிறது தான் இங்க நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். மத்தபடி உங்க இஷ்டம். நீங்க வெந்நீர் குடிச்சா நல்லா குடிப்பேன் அப்படின்னா, நீங்க குடிச்சுக்கோங்க. கொஞ்சம் குளிரா குடிச்சா நல்லா கூட குடிச்சுக்கோங்க. பட் ஆனா வந்துட்டு நீங்க என்ன வெப்பத்தில குடிக்கிறீங்கன்றது பெரிய மேட்டர் கிடையாது. தண்ணி நெறைய குடிக்கிறீங்களான்றது தான் இங்க பெரிய மேட்டர். ஏசில நம்ம வந்து ஒரு ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும்போது, அந்த வெயில் அவ்வளவா தெரியறதில்ல. ஸோ ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாவே கிளம்பி போறது, அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேல கிளம்பி வெளிய போறது அப்படிங்கிறது காமனா இருக்கு. பட் வெயில்லயே வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிரமமான ஒரு டைமா இருக்கு. அந்த மாரியான விஷயங்கள் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஓரளவுக்கு ஹீட்ல இருந்து தவிர்க்கிறதுக்கு அவங்க என்ன மாரியான விஷயங்கள்லாம் கடைபிடிக்கலாம்? ஆமா. இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி வெயில்லயே வேலை செய்ற பல கூலி தொழிலாளர்கள் இருக்காங்க. கட்டுமான தொழிலாளர்கள் இருக்காங்க. அதேமாரி வந்து வெயில்லயே அலைஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய டிரைவர்ஸு, பைக் டிரைவர்ஸு இது மாரி நெறைய தொழில்கள் வந்து இருக்கு. வெளிய நிக்கிற மாரி. ஸோ இவங்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இந்த வெயில்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீர் சத்து போதான்மைன்றது நடக்கும். அது பேர் தான் டீஹைட்ரேஷன்னு சொல்லுவாங்க. டீஹைட்ரேஷன் நீர் சத்து போராமைக்கு மெயின் ட்ரீட்மெண்ட்டே ரீஹைட்ரேஷன் தான். அப்போ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீகள வந்து கன்சியூம் பண்ண வேண்டிய தேவை வந்து இருக்கு. அப்ப தண்ணீகள்ன்னும்போது தண்ணி மட்டும் தான் குடிக்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் இயற்கை சார்ந்த தண்ணீர்களும் வந்துட்டு பல இடத்துல வந்து அமைக்கிறது ரொம்ப நல்லது. எக்ஸாம்பிள் மோர் குடிக்கிறது, கூழ் குடிக்கிறது, இளநீர் சாப்பிடுறது, பதநீர் சாப்பிடுறது, இந்த மாரி வந்து நீர் சத்து உள்ள பொருட்கள அதிகமா வந்து உட்கொள்ளணும். அதே மாரி இந்த சீசனுக்குன்னு வரக்கூடிய பழங்கள், எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் மெலனா இருக்கட்டும், அதே மாரி முலாம்பழமா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காவா இருக்கட்டும், இதெல்லாம் அதிக அளவுல கன்சியூம் பண்ணும்போது நீர் சத்து உடம்புல மெயின்டெயின் ஆயிட்டே இருக்கும். அதே மாரி நீர் சத்தோட சேர்ந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து உப்பு சத்து. ஸோ உப்பு சத்தும் நம்மளுக்கு சேர்ந்து வரதுனால தான் மோர், இந்த மாரி இளநீர் இதெல்லாம் நேச்சுரல் எலக்ட்ரோலைட் இந்த இளநீர் பொறுத்தவரைக்கும். உள்ள வந்து நீர் மட்டும் இருக்காது. கூடவே பொட்டாசியம் நல்லா இருக்கும், சோடியம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து உடம்போட தசைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டயர்ட் ஆவாது, வீக் ஆகாது, ரீஹைட்ரேட்டடா ஃபீல் ஆகும். ஸோ அதனால ஒரு எலக்ட்ரோலைட் ரிச் ட்ரிங்க் வந்து நம்ம குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்மளும் சில பேர் தண்ணி நம்ம கேரி பண்ணிட்டு போறோம்னா, பிளெயின் தண்ணி இல்லாம அதில கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு போட்டு, கொஞ்சம் லெமன்லாம் புழிஞ்சு நல்லா குலுக்கி எடுத்துட்டு போனோம்னா, கொஞ்சம் தேவையான எலக்ட்ரோலைட்ஸும் உள்ள போகும். ஸோ இந்த மாரி தண்ணிய வந்து அதிக அளவுல நம்ம பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வெளிய வேலை செய்றவங்க. அதே தாண்டி ரீஹைட்ரேஷன தாண்டி அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி வெயில் டைரக்ட்டா தலையில படாம இருக்கிறதுக்கு கவசங்கள். அது வந்து ஒரு கொடை ஃபார்மட்லயோ இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொப்பி ஃபார்மட்லயோ வந்து இருக்கலாம். அது மாரி முடிஞ்ச அளவுக்கு லூஸ் குளோத்திங்ஸ் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ரொம்ப டைட்டா எல்லா பட்டனையும் மூடிட்டு இல்லாம, கொஞ்சம் ஏர் வந்து சர்க்குலேஷன் ஆகுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்துட்டு காத்தோட்டம் இருக்கும்போது பாடி டெம்பரேச்சர் ஏறாது. ஃபுல்லா மூடி வச்சீங்கன்னா, பாடியோட வெப்பநிலைகள் ஏறிக்கிட்டே போகும். அதனால தான் இந்த ஹீட் சின்கோப், ஹீட் ஸ்ட்ரோக் இதெல்லாம் வர்றதுக்கான காரணமா இருக்கு. அதே மாரி சார் இந்த எலக்ட்ரால் வந்து நெறைய பேருக்கு வந்து குடிக்கணும்னு ரொம்ப இப்போ அதாவது ஒரு டெம்ப்டேஷனாவே இருக்கு. ரொம்ப வெயில்ல அலைஞ்சுட்டு வரவங்க ஒரு எலக்ட்ரால் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு 1 லிட்டர் பாட்டில்ல கலக்கி குடிக்கிறாங்க. இது கொஞ்சம் ரெகுலரான ஹேபிட்டாவும் மாறுறதுக்கான அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ரெகுலராவும் நெறைய பேர் யூஸ் பண்றாங்க.
சில பேர் ஓஆர்எஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து எலக்ட்ரால் யூஸ் பண்றாங்க. இது அப்படி ரெகுலரா யூஸ் பண்ணலாமா? ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? இப்போ இது வந்து இந்த எலக்ட்ரால் பொறுத்தவரைக்கும் வந்து இந்த சம்மர் சீசன்ல நம்மளுக்கு எந்த கெடுதலும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நீங்க அத கலக்கி குடிக்கிற லெவலுக்கு நீங்க வந்து போறீங்க அப்படின்னா, உங்க உடம்பு ரொம்ப டீஹைட்ரேட்டடா இருக்கும். இது கொஞ்சம் கலச்சு குடிச்சா வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், தெளியும் அப்படின்ற மாரி ஆங்கிள்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அழகா சொன்ன மாதிரி ஒரு பாக்கெட் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, 1 கிளாஸ் தண்ணீல கலந்துருவாங்க. நெறைய பேர் அந்த ஒரு பாக்கெட்ட வந்துட்டு இவ்வளோண்டு தண்ணிய ஊத்திட்டு, அதில நெறைய போட்டு இப்படி கலப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நீங்க அழகா சொன்ன மாரி 1 லிட்டர் தண்ணிக்கு தான் ஒரு பாக்கெட் போடணும். அப்போ வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் சால்ட்ஸ், இந்த ப்ராப்பர் ப்ரொபோர்ஷன் சோடியம், பொட்டாசியம் எல்லாமே அதில வந்து மிக்ஸ் ஆகும். அப்படி குடிக்கும்போது நம்மளுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. ப்ளஸ் வெயில் காலத்தில இன்ஃபாக்ட் ரொம்ப நல்லதும் கூட. பட் ஆனா எப்போ பிரச்சனை வருதுன்னா, ப்ரொபோர்ஷன தப்பா போடும்போது. கொஞ்சோண்டு எலக்ட்ரால ஃபுல்லா ஒரு டம்ளர்ல கொட்டிட்டு, அதுக்கப்புறம் தண்ணிய புடிச்சு அப்படி குடிக்கும்போது என்ன ஆகும்னா, ஹை அமௌண்ட் ஆஃப் உப்பு சத்த நம்ம கான்சன்ட்ரேட்டடா உள்ள எடுக்கிறோம். அதுக்கு தேவையான நீர உள்ள அனுப்புறதில்ல. அப்படின்னும்போது தான் நம்மளுக்கு இந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸஸ் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஒரு சேஷெட்ல ஆகாது. ஆனா டெய்லி பழக்கமா இதையே குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாரி ப்ராப்பர் ப்ரொபோர்ஷன்ல கலக்காம குடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா ப்ராப்ளம் வரலாம். அதனால தயவு செஞ்சு வந்து எலக்ட்ரால் நீங்க குடிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு 1 பாக்கெட் போடுறது தான் கரெக்ட்டான விஷயம்.